வணக்கம் நண்பர்களே. 526வது குறள் வர பார்த்துட்டோம். இப்போ 527. ஓ! வள்ளுவர் மனிதர்களை எல்லாம் கொடையாளிகளாக, அ அதுக்கப்புறம் பெரிய சுற்றங்கள்ல அவங்க எப்படி வாழ்றாங்க, சுத்தமாக வாழ்றதுக்கு அவங்க வாழ்ந்து எப்படி சிறப்பு படுறாங்கன்னுலாம் சொல்லும்போது, அவரு அந்த சுத்தமா வாழ்றதுக்கு இயற்கைய அப்படியே பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியுது இந்த காகம் தான். காகத்த நாமளுமே பார்ப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காக்கா கூப்பாடு வெறும் 100 கணக்குல காக்கா ஒரு இடத்துல குவிஞ்சு நின்னுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏதோ ஒரு காகத்துக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். அப்படி கூப்பாடு போட்டு நிக்கும். அந்த காக்கையினுடைய இயல்பை பற்றி அந்த வள்ளுவர் சொல்றார். காக்கை கரவா கரைந்துண்ணும். தமிழுடைய அதாவது அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை அப்படியே அது மேல ஏறி வரும். காக்கை கரவா கரைந்துண்ணும். ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உரை. அப்படிப்பட்ட குணத்தை உள்ளவங்களுக்கு தான் அந்த ஆக்கமும் சேருது. அவர்கள்லாம் எல்லா ஆக்கமும், எல்லா செல்வங்களையும் பெற்றவர்கள். அது அந்த காகத்தை போல அவர்கள் இருக்கிறார். அவங்க அவ்வளவு இந்த மாதிரி அந்த சுற்றத்தாருக்கு கொடுத்து அவங்க வாழ்றதுனால, அது அவங்களோட சேர்ந்து வாழ்றதுனால அவங்களுக்கும் எல்லாம் வருது. ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. அவனுக்கு தான் அப்படி அவர் சொல்றார். அவங்களுக்கு தான் அது வரும். என்ன பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. அந்த காக்கை கரவா கரைந்துண்ணும். அப்படியே அந்த வரிசையில வரும். ஆக்கமும் அன்ன நீரார்க்கே. அப்படி அவங்களுக்கு தான் எல்லா ஆக்கங்களும் இந்த உலகத்தில் உள்ள ஆக்கம், செல்வம் இதுகள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களுக்கே தான் வரும். எப்படி காகம் அதை மறைக்காமல், தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் கரைந்து உண்டு. சத்தம் போட்டுக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒண்ணு குடும்பம் இதை ஒண்ணு குடும்பம் எல்லாம் செய்யும். எல்லாம் அவங்க பங்குங்கிறத எல்லாத்துக்கும் உண்டு. இப்படி இந்த சுற்றத்தை சுற்றமாக இருந்து சுற்றத்திற்கு கொடுத்து வாழ்வதை திருவள்ளுவர் இந்த இயற்கையின் மூலமா நமக்கு கற்றுனார். மற்றவங்களை பற்றி பார்த்து படிக்குமோ இந்த இயற்கையை பார்த்து, காகத்தை பார்த்து அதை நாம கண்டிப்பாக அதன் பிரகாரம் நாம இருக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ இந்த குரலை அடுத்த குரலை என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.